Yes or no? Weaving machine. அம்மாவோட பட்டு சேலை எல்லாமே இந்த மாதிரி தறியில் தான் நெய்கிறாங்க. இதை வந்து வீவிங் மிஷின் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து கைத்தறின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் வீவிங். நாம தான் கொஞ்சம் நெய்யணும். நாம நெய்யாம எதுவுமே அசையாது, ஆடாது, எதுவுமே நடக்காது. இதை நெய் பழகலாமா? நீ கூட நெய் பழகிறியா? நீ பண்றியா? சரி. இப்போ வேதவியாசர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த வைசம்பாயன மகாமுனிவர் பாரதம் சொல்றார். முதல் சந்திரனில் இருந்து இந்த மரபு தொடங்குகிறது. சந்திரன், அந்த சந்திரனுக்கு 27 மனைவியர். நட்சத்திரங்கள்லாம் ஒரு பெண்ணு. தட்சன் ஒருத்தன் தான், தட்ச பிரஜாபதி. அவனுக்கு 50 பெண்கள். எத்தனை? 5 பொண்ணு பிறந்தாவே அரசன் ஆண்டின்னு சொல்லுவாங்க. 50 பெண்கள். அந்த 50 பெண்களிலே 27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தான். 13 பெண்களை காசிப முனிவருக்கு கொடுத்தான். 10 பெண்களை யமதர்மனுக்கு. யமனே மருமவன் ஆக்கினான். 50 பெண்களை வச்சுக்கின்னு சமாளிக்கலாம், 50 மாப்பிள்ளை வச்சுக்கின்னு சமாளிக்க முடியாது. மாப்பிள்ளைங்க தான் பிரச்சனை பண்றாங்களே. அதனால என்ன பண்ணா, 50 பெண்களையும் 3 பேர் குத்து விட்டான். இந்த 27 பெண்களை வந்து தந்தையிடத்தில் முறையிடுகிறார்கள். அப்பா, உங்க மாப்பிள்ளை எங்களை சரியா கவனிக்கிறது இல்லை, ஒருத்தி மேல மட்டும் பிரியமா இருக்கார். கூப்பிட்டான் தட்சன். சந்திரனே, நீ அழகா இருக்கிறன்னு தான் என் பெண்கள் 27 பெண்களை உனக்கு நான் கொடுத்தேன். எல்லாரிடத்துலையும் சமமாயிரு. இதில் எதுனா தவறு பண்ணா உனக்கு நான் சாபம் கொடுத்துருவேன். எப்பவுமே மாப்பிள்ளைங்களை மெட்டக்கூடாது. மகனை கூட மிரட்டலாம், மகனை திட்டலாம், ஆனால் மாப்பிள்ளையை திட்ட மாட்டாங்க, மாப்பிள்ளை வந்து மிரட்ட மாட்டாங்க. என்ன காரணம்? அப்படி வச்சிருந்தா தான் அவர் மகளை கவனிப்பார். பழையபடியே நடந்துக்கிட்டான் சந்திரன். உடனே அவர் தட்சன் சாபம் கொடுத்தான். என்னென்ன, நீ நாளைக்கு ஒரு கலையாக தேய்ந்து ஓய்ந்து போக கடவுது. சந்திரன் நாளுக்கு ஒரு கலையாக தேய்ஞ்சு வர. அவன் பிரம்மதேவன் நாராயணனிடத்தெல்லாம் போய் முறையிட்டான். அவர்கள் தட்சனுடைய சாபத்தை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கைலாயத்துக்கு போறான். கைலாயத்திலே போய் சிவபெருமானுடைய திருவடியில விழுந்தான். அந்த திருவடிப்படி, அம்மையே அப்ப ஒப்பிலாமணியே, அன்பினுள் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழித்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவதினியே. சிவபெருமானுடைய காலில் போய் விழுந்தான். அடியில் விழுந்த சதரனை எடுத்து முடியில வச்சினார். சிவபெருமானுக்கு சந்திரசேகரன்னு பேர். மாமனார் கொடுத்த சாபத்தின்படி நாளுக்கு ஒரு கலையாக தேய்வாய். நான் குடிக்கிற வரத்தின்படி நாளுக்கு ஒரு கலையாக நீ வளருவாய். அதான் தேய்பிறை வளர்பிறை என்று நாம் இன்னைக்கு பார்த்துன்னு இருக்கோம். அப்போ சிவபெருமானை வணங்குகிறவர்களுக்கெல்லாம் சந்திரன் காட்சி கொடுத்துருவான். எங்கள் தலையில் இருந்துக்கிட்டு, ஒரு தலை மேலே இருக்கிறாங்கன்னா அது உயர்ந்த பொருளை தலை மேலே வச்சுக்குவாங்க. பாருங்க, திருவாசகம் உச்சி மேலே வச்சு வழிபடும். திருவாசகம் சிகாமந்திரம் 8ஆம் திருமுறை. இதுக்கு மேலே உறுப்பு கிடையாது. அதான் தலைக்கு மேலே வள்ளலார் வந்து திருவாசகத்தில் ஒரு பாட்டை எடுத்து பனை ஓலையில் எழுதி அதை உச்சியில் முடி போட்டு வச்சிருந்தார் வள்ளலார்.
சந்திரனை ஜடாமுடியிலேயே வைத்திருக்கிறார். அத்தகைய பெருமைக்குரியவன் சந்திரன். ஒரு காலத்தில் நாரதர் என்ன பண்ணார்? நாரதர்னா உங்களுக்கு தெரியும், கலகம் பண்ணக்கூடியவர், கலகப்பிரியர். அவர் எதனா ஒரு சின்ன சின்ன குட்டி கலகத்தை பண்ணி கலகத்தின் மூலமாக உலகத்தில் நன்மை உண்டாக்குவார். இன்றைக்கும் ஒரு பழமொழி, கலகம் பிறந்தாதான் என்ன பிறகும், கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். இன்னைக்கும் உண்டா இல்லையா? கலகத்தை செய்து உலகத்தில் நியாயத்தை நிலைநிறுத்தக்கூடிய பணியை செய்தவர் நாரதர். நாரதர் கலகம் பண்ணார்னா நல்லது நடக்கும். நம்ம ஆளுங்க கலகம் பண்ணாங்கன்னா குடும்பம் கெடும். அந்த காலத்தில் உலகத்துக்கெல்லாம் ஒரே ஒரு நாரதர். இப்போ ஊர் நாரதருங்க இருப்பாங்க. நாரதர் என்ன பண்ணார்? கொஞ்சம் இரும்பு கடலை எடுத்துக்கிட்டு சரஸ்வதி கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். அம்மா, இதை கொஞ்சம் வறுகடலை ஆக்கி கொடுங்க. நாரதா, இரும்பை போய் எப்படி வறுகடலை ஆகிறது? உங்களால் முடியலன்னா கொண்டாங்க. மகாலட்சுமி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். இதை வறுகடலையாக வறுத்து கொடுங்கம்மா. அந்த அம்மா முடியாதுன்ட்டாங்க. கைலாயத்துக்கு போய் பார்வதி இடத்துல கொடுத்து, தாயே நீங்களாவது இதை வறுத்து கொடுங்கண்ணா. என்ன நாரதா, நீங்களாவதுன்னா ஏற்கனவே எங்கன்னா எடுத்து வைந்தியா? சரஸ்வதி மகாலட்சுமி ரெண்டு பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா, நீங்களாவது வறுத்து கொடுங்க. என்னாலே முடியாதுன்ட்டாங்க. யாரு? படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழிலை செய்கின்ற முப்பெரும் தேவியரும் முடியாதுன்னு சொன்ன பிற்பாடு நாரதர் அந்த இரும்பு கடலை எடுத்துக்கிட்டு அத்திரி முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறார். திரின்னா எத்தனை? 3. அத்திரி ஆ போட்டா 3 இல்லாதவர்னு அர்த்தம். சைவம் ஆ போட்டா அசைவம், சைவம் இல்லாத அசைவம். நியாயம் ஆ போட்டா அநியாயம். நியாய விலைக்கடை, ஒரு பையன் போய் ஆ போட்டு வரான், அநியாய விலைக்கடை, குறும்பு. நீதி அநீதி ஆ போட்டா அதுக்கு எதிர்ப்பாயிடுது இல்ல. திரி ஆ அத்திரி. அத்திரின்னா காமம், வெகுளி, மயக்கம் 3 இல்லாதவர்னு அர்த்தம். அத்திரிவனுடைய பத்தினி அனுசுயா தேவி. அத்தினி முனிவர் இல்லாத நேரத்தில் அனுசுயா தேவி தனித்திருக்கிறார்கள். நாரதர் போய் இரும்பு கடலையை கொடுத்து, தாயே இதை வறுகடலை ஆக்கி கொடுங்க. நாரதரே அதுக்கு என்ன கொண்டாங்க? நல்லா கவனிங்க. முப்பெரும் தேவியன்மார்களால் முடியாததை அத்திரி முனிவருடைய பத்தினி அனுசுயா தேவி நான் வறுத்து கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு அடுப்பை பற்ற வைத்து வானலை வைத்து இரும்பு கடலையை போட்டு வறுக்கிற போது தினம் தினம் அந்த அம்மா கணவனாருக்கு பாத பூஜை பண்ணுவாங்களாம். தினம் கணவனுடைய கால்களை கழுவி அந்த தீர்த்தத்தை ஒரு சொம்பில் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம்னு பேர். இப்போ தாய்மார்கள்லாம் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பதிபக்தி உடையவர்களாக இருந்திருக்காங்கன்னு இன்னைக்கும் உண்டு. ஆமாம், தாய்மார்கள் காலையில் எழுந்தவுடனே கணவன் காலை தொட்டு வணங்குவாங்க. இன்னைக்கும் எங்கள் ஊர் பக்கத்துலாம் அப்படித்தான். காலைல எழுந்த உடனே திருவள்ளுவர் சொல்லிட்டு போய்கிறார், தெய்வம் தொழாள் கொடுநர் தொழுதழுவாள். பெய்யன பெய்யும் மழை. பெய்யன பெய்யும் மழைன்னா வருது பாரு. பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்லிங்கிற மழை வருது. இந்தம்மா அந்த தீர்த்தத்தை தெளிச்சாங்க, வறுகடலை ஆயிடுச்சு. கொண்டு போய் 3 தேவிமார்களிடத்துல கொடுக்குறாங்க. பார்த்தாங்க, நாரதா எங்களாலேயே முடியாதது அந்த அனுசுயா தேவி எப்படி வறுத்து கொடுத்தா? அம்மா, அனுசுயா தேவி எல்லாரும் பத்தினின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் பத்தினா நாங்கள்லாம் என்னன்னா எனக்கு என்னமா தெரியும். அப்போ அனுசுயா தேவியினுடைய பத்தினி தன்மையை சோதிப்பதற்கு மும்மூர்த்திகளை அனுப்புகிறாங்களாம். யார? அது பத்தினி தன்மையை சோதிச்சுட்றாங்க. மும்மூர்த்திகளும் வராங்க. தொந்தி சரி அம்மையிரே வெளிர நீரை தந்த மசைய முதுகே
வளையைதழ் தொங்க ஒருகை தடி மேல் வரமகளிர் நகையாடி தொண்டி கிழவனிவள் யார் என இருமல் கிண்கிண் என்ன முன்னுரையே குழறபிடி துஞ்சி குருடி படவே செவிடி படு செவியா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். கொடியேற்றம் செய்து பாரத விழா தொடங்குற அன்னைக்கு இது ஒரு நல்ல சகுனம். எது மழை வர்றது நல்ல சகுனம். மழை வேண்டி தான் மகாபாரதம் நடத்த மும்மூர்த்திகளும் அடியார்களாக வராங்க, அருளாளர்களாக. பௌதி பிச்சாந்தேகி உணவு கேட்டாங்க. அனுசூயா தேவி உணவளிப்பதற்காக உள்ள போறாங்க. அம்மா, நாங்கள்லாம் 3 ஆசையும் மற்றவர்கள். என்னது? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, 3 ஆசை. இந்த ஆசையெல்லாம் கடந்தவர்கள். நாங்கள் ஒரு விரதம் இருக்கிறோம். அதனால் எங்கள் விரதத்துக்கு பங்கம் வராத அளவில் நீ உடம்பில் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக வந்து சாப்பாடு போடணும்னு சொல்கிறாங்க. 3 பேரும் வந்திருக்கிறவங்க அருளாளர். அந்த அம்மா பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு விரதம் எதுவும் இல்லையே. அவங்க பார்த்தாங்க, தெரியுது அந்த அம்மாவுக்கு வந்திருக்கிறவங்க யாருன்னு. சிவபெருமானும் நாராயணனும் பர்மதேவனும் கற்பஜோதிக்கு வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக உள்ளே போனவங்க அந்த கணவனாருக்கு தினம் தினம் பாத பூஜை பண்ண தீர்த்தம் வச்சுருந்தாங்க பாருங்க. வருகடலையை வருகிறதுக்கு தெளிச்சாங்களே, அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து மும்மூர்த்திகள் பேரில் தெளித்து நீங்கள் 3 பேரும் குழந்தை போகணுன்னாங்க. 3 பேரும் குழந்தை ஆகிட்டான். நம்ம பாரத நாட்டு பெண் யாரு? படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லுகிற முத்தொழிலை செய்கிற மும்மூர்த்திகளையும் குழந்தையாக்கிற சக்தி தாய்மார்களுக்கு எங்கேருந்து வந்தது? கணவனை தெய்வமா நினைச்சதுனால. அதனால தான் தாய்மார்கள் தினம் தினம் கணவன் காலை தொட்டு வணங்குவார்கள். இதுக்கு முன்ன யாராவது வணங்காமல் இருந்தா கூட நாளையிலேருந்து எல்லாம் கொஞ்சம் வணங்குங்க. நான் சொன்னேன்ல, பெய்யன பெய்யும் மழை சொல்லும் போது தான் மழையே வந்தது. நீங்க பார்த்தீங்கல்ல, திருக்குறளுக்கு சக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுங்க. நான் எதுக்கு சத்தம் போட்டு பேசுறேன்னு இப்போ தெரியுதான். சும்மா இல்லை, கதை இல்லை. நான் இந்த மாதிரி சொன்ன ஒரு ஊரில் ஒரு அம்மா வந்தாங்க. எங்க கணவங்காலில் விழுந்து வணங்கணும்னு சொன்னீங்களே, தினம் வணங்கணுமான்னாங்க. ஆமாம்மா அண்ணன். சரி, எங்கள் வீட்டுக்கார் ஊருக்கு போயிட்டாருன்னா எப்படி? இது ஒரு கேள்வி. ஆமாம், கணவன் ஊருக்கு போயிட்டாருன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க மாற்றி கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்குது. தினம் வணங்கணும், அவர் ஊருக்கு போயிட்டாருன்னா நான் எப்படி வணங்குறதுன்றாங்க. அதுக்கும் வழி இருக்குதுமா. கணவன் கட்டிய மாங்கல்யம் கழுத்தில் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கினா கணவன் பாதத்தை தொட்டு வணங்கியதற்கு சமம். பாரத நாட்டு பண்பாடு பேசப்படுகிறது மகாபாரதத்தில். ஆமாம், அந்த அம்மா குழந்தை ஆயிட்டாங்க. ஒரு குழந்தை பொன்னிறமா இருக்கு. யாரு? சிவபெருமான். ஒரு குழந்தை கொஞ்சம் வெளிர் நிறம், பிரம்மதேவன். ஒரு குழந்தை கருப்பு, யாரு? நாராயணன். தொட்டில் கட்டி தொட்டில போட்டு தாளாட்டுகிறாள். நாரதர் எல்லாம் தொலைவலந்து பாக்குறாரு. நாமும் கிட்ட போனா நம்ம மேல கூட தண்ணி தெளிச்சா தெளிச்சுடுவார். குடிச்சாரு ஓட்டம். தன்னார் முழுமதியே தாமரை நாபனே கண்ணே மணிவண்ணா கனியமுதே கண்வளராயே கனியமுதே கண்வளராய் ஆராரோ ஆராரோ. நல்லா கவனிங்க.
இப்போ தாய்மார்கள்லாம் தாலாட்டு பாடுறதையும் விட்டாங்க. தாலாட்டு பாடுறதுன்னா என்னன்னு இப்போ தெரில. அப்போல்லாம் பாட்டிங்களாவது பாடுவாங்க. பாட்டிங்க தாலாட்டு பாட கேட்டிருப்பீங்க. அத்தை அடித்தாளம் அலறி போய் சென்றாலே பாட்டி அடித்தாளம் பால்வார்க்கும் கையாலே. வரலட்சுமி நோம்புன்றது நம்ம சவுத் இந்தியா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவலுங்க. இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அழகாக ஒரு தாமிரபேட்டை எடுத்து வெத்தலைப்பாக்கு வச்சு அரிசி வச்சு கலசம் வச்சு அந்த கலசத்துல மஞ்சள் நீர் போட்டு காயின்ஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி கடைசியாக அந்த அம்மன் முகம் வச்சு பார்க்கும்போது அழகா இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். மக்களே எல்லாருக்கும் வரலட்சுமி நோம்பு வாழ்த்துக்கள். மக்களே நம்ம எம்என்ஜுவல் பார்க்கல நம்ம வரலட்சுமி நோம்பு பண்ணிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது அம்மன் முகம் சின்ன இருந்து பெருசு வரைக்கும் கம்பெனி ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம். மக்களே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல பாலிஷஸ்ல வச்சிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் சிலைகள் கூட நிறைய வச்சிருக்கோம். மக்களே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம எம்என்ஜி பக்கம் வந்து வாங்க. மக்களே அது மட்டும் இல்ல, நம்ம வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நீங்க எம்என்ஜி பக்கம் வந்து வாங்கினீங்கன்னா கோல்டு வாங்கிக்கிங்க, சில்வர் வாங்கிக்கிங்க, டைமண்ட் வாங்கிக்கிங்க. 10,000 rupees வேல்யூ மேல வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வெயிட்டிங்க. அழகான சில்வர் லக்ஷ்மி ஃப்ரேம் ஃப்ரீங்க. மக்களே அவ்வளோ அழகா இருக்கும். இதை நீங்க வீட்டில் அழகா ஒரு ஆஃபீஸ் டேபிள் மேலே வைக்கலாம், இல்லை பூஜை மேலே வைக்கலாம், இல்லை காரில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்வர் ஃப்ரேம் அப்சல்யூட்லி ஃப்ரீ. 10,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் இது கொடுக்க போகிறோம். ஸோ மக்களே வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நீங்கள் வாங்கணுமா? அப்போ கமெண்ட் செக்ஷனில் லக்ஷ்மி டைப் பண்ணுங்க, நாங்கள் கெட் பேக் பண்ணுறோம். ஹாப்பி வரலட்சுமி நோம்பு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெ இனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 phases பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சந்திரம் உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும் கிட்ட வந்து மிஞ்சிரனே, உன்னை தொட்டு கொஞ்சிரனே, என்னை விட்டு விலகி போகிறனே. ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம், ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா. மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும், தாவி அள்ளிக்க சொல்லும், இது கூட தெரியாதா.